ஹலோ மக்களே 458வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் பார்த்தா கக்காசி கட்டுறாங்க. உன்னை சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன எதுக்கு கூப்பிட்ட கக்காசின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா இட்டாச்சி உள்ள இருந்தா பாத்துட்டு இருக்கான். சாஸ்கி நீ இவ்வளவு வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அவன் சாஸ்கிக்கு ஏதோ தோணுது. உடனே உள்ள பாக்கான். யாரோ 2 பேர் இருக்க மாதிரி. ஆனா உள்ள பார்த்தானே உள்ள யாருமே இல்ல. ஆனா கக்காசிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இட்டாச்சி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. நருட்டோ நொறுக்கி அங்க இருந்து தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு இட்டாச்சி வந்திருப்பான். பார்த்தா சாஸ்கி அந்த இடத்துல வந்திருக்கான். சாஸ்கி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இட்டாச்சி உச்சிக்கா உன்னை தாண்டா இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி என்னடா இவன் ஷரிங்கன் வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கிசாமே இவன் யாரு ஒன்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. இது என்னோட லிட்டில் பிரதர்னு சொல்றான் இட்டாச்சி. அடே உன்னோட ஷரிங்கன் வர நீ அவைக்க முடியாது சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இட்டாச்சி உன்னை அடிக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி இவ்வளவு நாள் உம்மள ஹேட்டட ஏத்திக்கிட்டே இருந்தான்டா. உன்னை கொல்றதுக்காண்டி தான் நான் வாழை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளவு கனடா ஸ்ட்ராங் ஆயிருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சடனா சிடூர் ஏத்திக்கிட்டு அனல் வேகத்துல வாரான். ஆனா இட்டாச்சி அதெல்லாம் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா இப்பதான் தெரியுதான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடே கக்காசி ஒரு வழியை சொல்லி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இட்டாச்சி மனசுல. ஆனா இருந்தாலும் கையெல்லாம் உடச்சு விட்டான். டே நீ சாஸ்கியை விட அடிங்க உங்க கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சடனா சம்மனிங் ஜுட்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. டே நீ ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு கிசாமி வந்து ஒரு அட்டாக்க போட வரான். அதுக்குள்ள பார்த்தா ஜிராய் சென்சே மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. நம்மால மாஸ்டர் ஜிராயா நீங்களாம் சொல்லிட்டு இட்டாச்சி மிரண்டுட்டான். டே உங்களோட டார்கெட் வந்து நருட்டோ தான் சொல்லிட்டு ஜிராய் சென்சே கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை இட்டாச்சி ஜிராய் சென்சே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதாண்டி வேணுக்குனே வந்து ஆமா நாங்க வந்து அக்காட்ஸ்கில வந்து நருட்டோ மாதிரி ஆளதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அவன் நருட்டோ எல்லாம் உன்னை தொட விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு அதையும் பாத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இட்டாச்சி. பார்த்தா உன்னை ஜிராய் சென்சே சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே என்னோட திறமைக்கு ஒரே சமயத்துல 2 பேரையும் அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை சாஸ்கி சொல்றான் இவனுக்குள்ள யாரு வராதீங்க இவனை நான் தான் கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை அடிக்கல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. தொடர்ந்து இட்டாச்சி டென்ஷன் ஆயிட்டா. சாஸ்கி தூக்கி போட்டு மிதிச்சு அடின்னு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்காவன். டே இட்டாச்சி என்னடா அடிக்க சொல்லிட்டு நருட்டோ அனலகத்துல வரான். டே நருட்டோ நீ உள்ள வராடே இது என்னோட சண்டைன்னு சொல்லிட்டு சாஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா கழுத்தை பிடிச்சி தூக்குதான். தூக்கி போட்டு அடின்னு அடிக்கான் தம்பின்னு கூட பார்க்காம. சாஸ்கி என்னைய மன்னிச்சிருடான்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா வெளுவெளுன்னு வெளுக்கான். அப்பனத்தான் இவங்கள கோவம் வரும்னு சொல்லிட்டு என்னடா உன் தம்பின்னு கூட பார்க்காம இந்த அடி அடிக்கன்னு சொல்லி கிசாம கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சங்க பிடிச்சி நெருக்கி அவன் சடனா கெஞ்சுட்ஸோ போட்டு விடுதான். நீ எம்மளை பார்த்து வெறுப்பாகுன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த 24 மணி நேரம் நீ வீக்கா இருக்குன்னு சாஸ்கி சொல்லி இன்னும் கொஞ்சம் வெறுப்ப மனசுல உண்டாக்குறான். உன்னோட தம்பிக்கே சுக்கினமே யூஸ் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காம. உன்னை நிறைய சொல்லிட்டு இருக்கான் என்னெல்லாம் பாத்துக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல அடிக்கலான்னு வரான். பார்த்தா கிசாமி அதுக்குள்ள வெட்டி வீசலான்னு போறான். அதுக்குள்ள பார்த்தா டோடு மவுட் ட்ராப் ஜுட்ஸோ போட்டு விட்டாரு ஜிராய் சென்சே. பார்த்தா மொத்த இடத்துல லாக் பண்றாரு அவரு. உன்னை இட்டாச்சி வந்து சாஸ்கி சொல்றான். டே நீ இன்னும் வீக்கா தான்டா இருக்க உன்னோட ஹேட்ரட் எல்லாம் பத்தாது சொல்லிக்கிட்டு இருக்கான். கிசாமி வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கிசாமி இட்டாச்சி அங்க தப்பிச்சு போய்கிட்டு இருக்கானுங்க. உன்னை பிற கிசாமி வெளியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா இட்டாச்சி நம்ம தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த சண்டையில ஜெயிச்சிருக்க முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை இட்டாச்சி நினைச்சிட்டு இருக்கான். சாஸ்கி தேடுவதாக இறந்தாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண ஆள் இருக்க அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்காம. அவன் தம்பி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பாக்கே வந்திருப்பான். உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சாஸ்கின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறான். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா வளர்ந்த சமயத்தெல்லாம் காட்டுறாங்க. உன்னை இட்டாச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா என்னோட தம்பி கூட நீ இருந்துகிட்டே இருக்க அவன் ஒரு ரோக் நிஞ்சா அவன் வில்லேஜையும் அழிக்க நினைக்க அவங்க கூட இருந்து நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை நட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நாங்க 2 பிளட் ரிலேஷன் கிடையாடா ஆனா உன்னோட தம்பி உனக்கு எவ்வளவு முக்கியமோ எனக்கு அதுக்கு மேல ரொம்ப முக்கியம்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னு இட்டாச்சி சந்தோஷமா சிரிக்கான். சடனா கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டான். கெஞ்சுட்ஸோ போட்டு அதுக்குள்ள வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். டே சாஸ்கி ஹிடன் லீவ் வில்லேஜ் வரலன்னு நீ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன செஞ்சாலும் அவனை வர வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நீ சொன்ன என்னோட தம்பி வந்து உன்னோட அண்ணன் மாதிரி சொன்ன ஆனா சாஸ்கி வந்து ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்க வந்தா நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நருட்டோட கேட்டுக்கிட்டு இருக்கான். சாஸ்கி அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சாஸ்கி யாருனாலும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்கடா அப்படி ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்க வந்தா நீ சாஸ்கியை கொல்லுவியான்னு சொல்லி கேட்காம உன்னை நருட்டோ ஷாக் ஆகிறா. உன்னை நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லடா நான் ஹிடன் லீவ் வில்லேஜையும் காப்பாத்தி சாஸ்கியை கொல்லாமலே அவனை காப்பாத்தி என்னோட லீவ் வில்லேஜ் கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட வார்த்தையில நான் பின்னாடி போக மாட்டேன்டா அதான் என்னோட நிஞ்சாவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னை அப்பந்தான் இட்டாச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி வந்து இட்டாச்சியை கொல்ல வந்திருப்பான். சாஸ்கி அவனோட ஷரிங்கன் மூலியமா எந்த அளவுக்கு பாப்பன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உன்னை கொல்ற அளவுக்கு நான் பாப்பன்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. என்னோட சாவுனா சொல்றா சரி அதையும் பாப்போம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சானுங்க அவனுங்க. பார்த்தா 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுருப்பானு வேற லெவலா போட்டுருப்பானுங்க. கடைசியில் சீசனா வச்சுனா சண்டை போட்டு முடிஞ்சிட்டு பார்த்தா சாஸ்கி இட்டாச்சியை பார்த்து மிரண்டுகிட்டு இருப்பான். ஆனா அப்படி பொறுமையா தலையில தட்டி கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிருடா சாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு செத்துருப்பான். சாஸ்கி செதறி இருப்பான். இவன் ஏன்டா சாவுத நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு இட்டாச்சி வர வச்சிருப்பாங்க. அந்த சமயத்திலேயே வந்து ஜுட்ஸு விட்டு ரிலீஸ் ஆக சமயத்திலையும் அவன் எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லி இருந்திருப்பான். சாஸ்கி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லடா உன்னை நான் எப்பவுமே நேசிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஜுட்ஸுல வந்து ரிலீஸ் ஆகி போயிருப்பான். உன்னை எல்லா விஷயத்தையும் சாஸ்கி இப்போ அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரதர் நான் நினைச்ச மாதிரி என்னோட மைண்டை ரெடி பண்ணிட்டேன்டா இனிமேல் தான்டா எல்லா ஆட்டத்தை ஆட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே மாதராவை காட்டுறாங்க. பார்த்தா அவன் இன்ஃபினிட்டி கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டாம்ல அந்த கெஞ்சுட்ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகுது அப்படி மறையுது. இது வரைக்கும் போட்ட எல்லாருமே லாக் ஆயிருப்பாங்க. பார்த்தா அது ஃபேட் ஆனே நார்மல் ஆகுது. இந்த இடம் கடைசியா மிஞ்சி இருக்கு இந்த 4 பேர் தானே இவங்களையும் போட்டு தெரியலாம்னு சொல்லிட்டு மாதரா தயாரா இருக்கான். பார்த்தா சுசானாவை உடச்சு விடுதான் சாஸ்கி. ஒன்னு வந்து செட்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி சாஸ்கிக்கு தெரிஞ்சிருக்கு இனிமேல் இந்த ஜுட்ஸு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அதனால தான் வெளியே வரான்னு சொல்லிட்டு செட்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கான்.
டேங்க நல்லா பாருங்கடா, அந்த ஜெட்ஸு கைக்கு அட்டாக் உள்ளடா, நம்மளுக்கும் உள்ளல. அப்படின்னா நீ சொன்னது கரெக்ட் தானு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ சாஸ்கியை பார்த்து. சாஸ்கி இந்த கெஞ்சுட்ஸு எப்படியாச்சும் உடைக்கணும், அது எப்படி உடைக்கணும்னு சொல்லிட்டு நருட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான். டே ரெனிகன் கெஞ்சுட்ஸு உடைக்கணும்னா அதுக்கு ரெனிகனை தாண்டா யூஸ் பண்ணணும், அது ஏன்டா இருக்கு, அதுக்கெல்லாம் கவலைப்படாத சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் எதையும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜெட்ஸு. உங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு ஜெட்ஸு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை காப்பாளனே நான் இருக்கும்போது எதையும் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே மாதரான்னு சொல்லிட்டு நருட்டோ மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், டே எல்லாம் நல்லா கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா மாதரோட ஷேடா வந்து 4 பக்கத்துல நின்றுட்டு இருக்கா, எப்பனாலும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உங்களை எதையும் பண்ண விட மாட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதரா. இந்த மக்களை வழியில இருந்து காப்பாத்திருக்கேன், நீங்க நீ கொண்டாடணும், தேவையில்லாத எந்த வேலையும் பார்க்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம நிறைய போய் சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். டே நருட்டோ எல்லாரோட சந்தோஷத்துலயும் நீ வந்து உள்ள நுழைய நினைக்காத, உன் கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு இருக்கான் மாதரா. நல்லா சுத்தி பாரு, இந்த ஷினோபியோட சண்டை எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு, எல்லாருமே உங்க சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆசிரமா பண்ண தப்பா நான் வந்து சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாரு, அதை நீ என்ன சரி பண்ணு சொல்லிட்டு சக்குரா கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை மாதரா சொல்லிட்டு இருக்கான், நீ ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஆளுடா, நீங்க எல்லாம் ஏத்துக்கிட மாட்டீங்க, ஆனா ஹாசிரமா செஞ்சது பெரிய தப்பு, அந்த ஷினோபியோட மாறினது காரணமே அவன் தாண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல ஹாசிரமோட கோல் என்னோட கோல் ஒன்னா தாண்டா இருந்துச்சு, நாங்க ரெண்டு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஷினோபி வேர்ல்டே மாத்த நினைச்சோம், எல்லா இடத்துலயும் அமைதி கொண்டு வரணும், வார இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரணும்னு நினைச்சோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க ஷினோபி வில்லேஜே கிரியேட் பண்ணோம், உண்மையான பீஸ் கிடைச்சிட்டு நினைச்சோம், ஆனா அப்பதான் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான். மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை காட்டவே இல்ல, எல்லாருமே பயந்து நடுங்கி அவனோட குரோதத்து மூலியமா தான் வாழ்ந்துகிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியனை யாருமே கேட்கவே இல்லை, ஆனா ஹாசிரனோட ஒப்பீனியன் எல்லாரும் கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணாங்க. ஆனா அவன் விஷன் படி போனதுனாலதான் இந்த உலகத்துல ஷினோபி வேர்ல்ட்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷினோபி சண்டை முடியவே இல்ல, என்ன கிளானுக்கு கிளான் சண்டை போட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வில்லேஜுக்கு சண்டை போட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட வார்கள் வந்து ஏகப்பட்ட மக்கள் செத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சாவாரு, செகண்ட் கிரேட் நிஞ்சாவாரு, தேர்ட் கிரேட் நிஞ்சாவாரு, இதுல எவ்வளவு வாழ்க்கை போயிருக்குன்னு எனக்கு தாண்டா தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சண்டை நிப்பாட்டவே இல்ல, ஹாசிரமோட லெகசில இப்படி தாண்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்கிட்டேன், நான் தாண்டா 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணேன், உன்னை சக்குரா கத்துரா, ஒன்னால தாண்டா இத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் உங்களோட டெய்ல்டு பீஸ்ட்டை வந்து ஈஸியா தாங்கன்னா நீங்க தந்திருப்பீங்களா, அப்பெல்லாம் தந்திருக்க மாட்டீங்கல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாருங்க எல்லாருமே டைவென்ட்ரியில ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கனவு வாழ்க்கையில போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு பிறந்த உலகத்துல சாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் நீ பெர்ஃபெக்ட் வேர்ல்டுன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தையே நான் காப்பாளனால தான் வரணும்னு நினைச்சேன், அந்த சின்ன வீட்டை காப்பாத்துவனா தான் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. எல்லாமே முடிஞ்சிட்டு இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நீ முழிச்சுக்கோங்கன்னு சொல்றான். சடனா மாதரா முதுகுல இருந்து யாரோ ஒருத்தன் குத்துறான், பார்த்தா பிளாக் ஜெட்ஸு. மாதரா அந்த உலகத்தை காப்பாத்துறவன் நீ கிடையாதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால மூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு மாதரா செதறிக்கிட்டு இருக்கான். சக்குரா முழிக்க அங்கனடா சம்பந்தம் இல்லாம என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, என்னடா நினைச்ச ஒபிட்டோ உன்னோட பகடக்கையை நீ யூஸ் பண்றன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியாடா, நீ என்னமோ டிஃப்ரெண்ட் தனியா யோசிக்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன் மனசுக்குள்ள இந்த கனவை வர வச்சதே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸு. நான் யோசிச்சதை தான்டா நீ யோசிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே பிளாக் ஜெட்ஸு நீ என்னத்தடா பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் தானே உன்னை கிரியேட் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, என்னோட மறுபிறவி தானே நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றான். டேய் நான் நம்புற ஒரே ஒரு ஆள் அது காகுயா மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ முழிக்க அங்க என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு சாசி சொல்லிட்டு இருக்கான். டே அவன் காகுயாவை பத்தி பேசினா புரியுதான்னு சொல்லிட்டு சாசி கேட்டுக்கிட்டு இருக்கான். காகுயானா என்னன்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. சேஜ் ஆஃப் 6 பார்த்து அதைத்தான் நம்மள்ட்ட மென்ஷன் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பழசை யோசிச்சு பார்க்காங்க, இந்த கரண்டா இருக்க மாதரா வந்து கிட்டத்தட்ட இங்க என்னோட பவர்ல இப்ப இருக்கான், ஆனா அவன் வந்து அப்டேன் பண்ண நினைக்கிறது எங்க அம்மாவோட பவர்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கானுங்க. அவனுக்கு டென்டெயில் பவர் மட்டும் அப்சர்வ் பண்ணோம்னா எங்க அம்மா அளவுக்கு பவர் ஆயிருப்பான்னு சொல்லியிருப்பாரு அவரு. இப்படி இருக்க வாய்ப்பே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாடி மட்டும் ஒரு மாதிரி துடிக்குது, அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்படி சக்கரா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மரம் இங்க மாதரா துடிக்கும், பார்த்தா மாதரா உடம்புல இருந்து பிளாக் ஜெட்ஸ் அப்படி சக்கராவை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நிறைய சொல்லிட்டு இருக்கான். டேய் என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இந்த சக்கரா வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான். டேய் சுத்தி இருக்க மாதராவோட ஷேடோ வந்துட்டு உடையும் சொல்லிட்டு இருக்கான். டேய் நம்ம நடக்கிறதோட வித்தியாசமா நடக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. தரைய உடைச்சிட்டு சக்கராலாம் பறந்து வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் செதறாங்க. பார்த்தா எல்லா சக்கரமே மாதராக்குள்ள போய்கிட்டு இருக்காது. என்னடா அந்த சக்கரம் வந்து இந்த கிரவுண்ட்ல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான், என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இந்த சக்கராலாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு சக்கரா கிட்ட இருக்கா. இதெல்லாம் இன்ஃபினிட் சூக்கினோமி அந்த மரத்துல இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா மாதரா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்கான். உன்னை நரட்ட சொல்லிட்டு இருக்கான். டேய் இது 10 டெயில் சக்கரோட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அவன் மூவ் பண்றதுக்குள்ள நம்ம கதையை முடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சாஸ்கி வந்து சிட்டோரியை ரெடி பண்றான். டேய் நருட்டோ வாடா இது ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள முடிப்போம்னு சொல்லிட்டு அண்ணன் வேகத்துல போயிட்டு இருக்காங்க நருட்டோ சாஸ்கியும். சாஸ்கி வெட்டி விசிலான்னு போறான். பார்த்தா நருட்டோயும் லாக் பண்ணுது, சாஸ்கியும் லாக் பண்ணுது. அது பார்த்தா ஒரு மாதிரி முடி மாதிரி வளர்ந்து வந்து நின்னுகிட்டு இருக்காது. உடனே வந்து பிளாக் ஜெட்ஸ் சொல்லுது, டேய் உங்களோட சக்கரை நான் அப்சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சக்குரா வேகமா போய் காப்பாத்தலான்னு போறான். சக்குரா நீ இதுக்குள்ள நுழையாத, உன்னால என்ன செய்யணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. பிளானே இல்லாம நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கியாலையும் மூவ் பண்ண முடியல, நருட்டோவாலையும் மூவ் பண்ண முடியல. உடனே நருட்டோ சொல்லிட்டு டேய் நம்ம சக்கரா மட்டும் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணோம், நம்ம செத்துட்டோம்னா அந்த உலகமே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. கவலைப்படாதீங்கடா யாருமே சாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸு. இதுக்கு முன்னாடி காகுயா ஒட்சுகி வந்து இன்ஃபினிட் சுக்கினோமியை போடல,
இறந்தவங்கள மட்டுமே திரும்பி உயிரோட வர வச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். திரும்பி வர வைக்கல, அவங்களோட சோல்ஜர் மாதிரி வர வச்சாங்கன்னு சொல்லிட்டு என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் அப்படி தண்ணியா கரைதான். அந்த மக்கள் எல்லாருமே ஒயிட் ஜெட்ஸும் மாறுவாங்கடா, அதுக்கப்புறம் காகியோட சோல்ஜராவே மாறிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கடைசியில எங்க அம்மாவோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே மாதரா சொல்லிட்டு இருக்கான், டே பிளாக் ஜெட்ஸ் என்னடா பேசுற, இந்த இன்ஃபினிட் சுக்கினோமியே உச்சியோட ஜுட்ஸுலடா, இதெல்லாம் எப்படா இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே இன்ஃபினிட் சுக்கினோமியை போட்டுட்டோம்னா இந்த உலகம் முழுக்க அமைதியாயிரு, வேர்ல்டுக்கு அமைதி கிடைச்சுன்னு நினைச்சுதான்டா இதெல்லாம் பண்ணேன். உச்சிகா ஸ்டோன் டேப்லெட்ல சேஜ் ஆஃப் 6 இப்படி தானடா எழுதியிருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. டே மாதரா, நான் என்ன உன்னோட காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, நான் பல ஆண்டு ஆழமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே ஹகரோம ஒட்சுகி வந்து அந்த ஸ்டோன் டேப்லெட்டை விட்டுட்டு போவேல, நான் ஆல்ரெடி அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறேன்னு சொல்றான் அவன். என்னது நீ மாத்தினியான்னு சொல்லிட்டு, டே இன்ஃபினிட் சுக்கினோமியை போட்டாலாம் அந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர முடியாதுடா, அதுக்கு ஏகப்பட்ட சக்கரா தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே எதுக்குடா நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இதெல்லாம் நான் பண்ணதே காகியா ஒட்சுகி திரும்பி வரது கண்டிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே நீ ஒபிட்டோ ஒரு சிப்பாய் மாதிரி யூஸ் பண்ணடா, உன்னைய நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸு. சடனா சொல்லி முடிச்சு அடுத்தது ஒரு மாதிரி வெடிச்சு செதறதான் அவன். இவன் ஏன்டா வீங்கிக்கிட்டே போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. சாஸ்கி சொல்றான், டே அவனோட பாடி வந்து அது ஏத்துக்கிட்ட மாட்டுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போனவன இவன் வந்து வெடிச்சு செதறிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உன்னை மாதரா சொல்றான், ஏன்டா இப்பெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு. ஆசிராமா, நான் முதல்ல இருந்தே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு மாதிரி பெருசா வெடிக்கிற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி சின்ன சின்னதா சுருங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒபிட்டோ உடம்புல இருந்து பிளாக் ஜெட்ஸ் அப்படி வெளியே வாரான். பார்த்தா அந்த பாடி அப்படி சுருங்குது. பார்த்தா காகியோ ஒட்சுகி அப்படி உயிரோட வாரா. யாருடா இதுன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. சேஜ் ஆஃப் 6 பார்த்து சொன்னாலி இதானான்னு சொல்லிட்டு நாட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா காகியோ ஒட்சுகி மாசா கண்ணா